வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆதார். ஆமா, ஆதார் பத்தி தான். இப்போ அது வெறும் ஒரு அடையாள அட்டை மட்டும் இல்ல. சொல்லப்போனா இந்தியாவோட டிஜிட்டல் முதுகெலும்பே அதுதான். ஆனா, உங்க ஆதார், உங்க நம்பர் உண்மையிலே பாதுகாப்பா இருக்கா? வாங்க, இத பத்தி கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த ஒரு நம்பரை மட்டும் பாருங்க. 134 கோடி. ஆமா, 134 கோடிக்கும் மேல ஆதார் எண்கள் இருக்கு. இது எவ்ளோ பெரிய விஷயம்னா, உலகத்திலேயே இவ்ளோ பெரிய பயோமெட்ரிக் அடையாள திட்டம் வேற எங்கேயுமே கிடையாது. சோ இதோட வீச்சு எவ்ளோ பெருசுன்னு நீங்களே கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க. சரி, இப்போ திரும்பவும் அந்த கேள்விக்கே வருவோம். இத்தனை கோடி எண்கள் இருக்கு, சரிதான். ஆனா அதுலயும் குறிப்பா உங்களுடைய ஆதார் எண், அது உண்மையிலேயே பாதுகாப்பாக தான் இருக்கா? வாங்க, இந்த கேள்விக்கு விடைய தேடலாம். ஓகே, பகுதி 1, இந்தியாவோட டிஜிட்டல் உயிர்நாடி. ஆமா, நம்ம நவீன வாழ்க்கையோட மையத்துல இருக்கிற ஒரு பயோமெட்ரிக் ஐடி. இப்போ ஆதார் எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில கலந்திருக்குன்னு பாப்போம். சொல்லப்போனா இது ஒரு டிஜிட்டல் உயிர்நாடி மாதிரி தான். இந்த பட்டியலை ஒரு தடவை பாருங்க. உங்க வங்கிக் கணக்கு, நீங்க பயன்படுத்துற சிம் கார்டு, பான் கார்டு, அரசாங்க திட்டங்கள், என்ன உங்க வாக்காளர் அட்டை, ரேஷன் கார்டு, நீங்க பண்ற நிதி பரிவர்த்தனைகள், யோசிச்சு பாருங்க. எல்லாத்துலயுமே ஆதார் இணைக்கப்பட்டிருக்கு. இப்ப புரியுதா அத பாதுகாக்கிறது எவ்ளோ அவசியம்னு? சரி, இப்போ பகுதி 2க்கு போவோம். அரசாங்கத்தோட பாதுகாப்பு உத்தரவாதம். இந்த அமைப்பு எப்படி பாதுகாப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கு? அதாவது ஆதார் பாதுகாப்பு பத்தி அரசாங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? அவங்க என்ன உறுதி அளிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு என்னன்னா, ஒரு பல அடுக்கு பாதுகாப்பு கட்டமைப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம எல்லா தரவுகளையும் பாதுகாக்குதான். இந்த யுஐடிஏ, அதாவது இந்திய ஆதார் ஆணையம், அவங்க சொன்ன இந்த பல அடுக்கு பாதுகாப்பு தான் நம்ம தரவு பாதுகாப்போட அடித்தளமே. அப்போ இந்த பாதுகாப்புல என்னதான் இருக்கு? ஒன்னு, ரொம்ப வலுவான டேட்டா என்கிரிப்ஷன். உங்க தரவை யாரும் படிக்க முடியாத மாதிரி லாக் பண்ணிடுவாங்க. 2, அப்பப்போ அமைப்பை சரிபார்த்துட்டே இருப்பாங்க, ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு. 3, ISO 27001 2022 சான்றிதழ் வாங்கியிருக்காங்க. இது ஒரு சர்வதேச பாதுகாப்பு தரம். சோ இதுவே ஒரு பெரிய நம்பகத்தன்மையை தருது. இந்த விஷயத்துல மத்திய அமைச்சர் ஜிதின் பிரசாதா என்ன சொல்றாருன்னு கேளுங்க. இதுவரைக்கும் யுஐடிஏஐ தரவுல இருந்து ஒரு ஆதார் அட்டை தாரரோட தனிப்பட்ட தகவல் கூட வெளியே போனதே இல்ல. இவர் சொல்றது ரொம்ப முக்கியம். அப்போ மத்திய தரவு தளத்திலிருந்து இன்னும் எந்த தகவலும் கசியவில்லைங்கிறதை இது உறுதிப்படுத்துது. ஓகே, இப்போ பகுதி 3, மறைந்திருக்கும் தனிநபர் ஆபத்து. ஆமா, ஒரு பாதுகாப்பான அமைப்பு இருந்தா மட்டும் போதாது. இதுவரைக்கும் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம். ஆனா இங்கதான் ஒரு திருப்பம். ஆதார் அமைப்பே ஒரு பெரிய கோட்டை மாதிரி பாதுகாப்பா இருக்கலாம். ஆனா தனிப்பட்ட ஒரு நபரா நமக்கு சில ஆபத்துகள் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா, கணினி அமைப்பு பாதுகாப்பு உயர்வா இருக்கு. ஆனா அதே சமயம் தனிநபர் ஆபத்து, அதாவது நமக்கு இருக்கிற ஆபத்தும் உயர்வாதான் இருக்கு. இது எப்படி? அமைப்பு பாதுகாப்பா இருக்கும்போது நமக்கு எப்படி ஆபத்து அதிகமாகும்? ரொம்ப நல்ல கேள்வி இல்லையா? இதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. அதான் ஏஏபிஎஸ், அதாவது ஆதார் இயக்கப்பட்ட கட்டண முறை. இங்கதான் பிரச்சனை வருது. இது என்னன்னா, உங்க ஆதார் எண்ணும் உங்க கைரேகை மாதிரியான பயோமெட்ரிக்ஸும் மட்டும் இருந்தா போதும். ஓடிபியோ பின்னோ தேவையே இல்லாம வங்கி பரிவர்த்தனை பண்ணலாம். யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய ஆபத்து இது. அப்போ நம்ம என்ன தப்பு பண்றோம்? நம்ம அன்றாட வாழ்க்கையில பண்ற சின்ன சின்ன தப்புகள் தான் பெரிய ஆபத்துக்கு வழிவகுக்குது. பாத்தீங்கன்னா, ஆதார் அட்டை புகைப்படத்தை வாட்ஸ்ஆப்லயோ ஃபேஸ்புக்லயோ பகிர்றது, இல்லனா ஜெராக்ஸ் கடையில கொஞ்சம் கவனக்குறைவா இருக்கிறது, தேவையில்லாத இடத்துல போய் முழு ஆதார் எண்ணையும் கொடுக்கறது. இப்படி பண்ணும்போது நம்ம விவரங்கள் மோசடி பண்றவங்க கைக்கு ரொம்ப சுலபமா போயிடுது. இப்போ பகுதி 4, உங்கள் ஆதார் பாதுகாப்பு கருவிகள். ஆமா, உங்க பாதுகாப்பை நீங்களே கட்டுப்படுத்துங்க. சரி, இவ்ளோ ஆபத்து இருக்கேன்னு பயப்பட வேண்டாம். நம்ம கைக்கு யுஐடிஐஏ கொஞ்சம் சக்தி வாய்ந்த கருவிகளை கொடுத்திருக்கு. அதை பயன்படுத்தி நம்ம பாதுகாப்பை நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கலாம். இதுல மிக சக்தி வாய்ந்த கருவி எது தெரியுமா? பயோமெட்ரிக் பூட்டுதல். அதாவது உங்க பயோமெட்ரிக்ஸை லாக் பண்றது. அந்த ஏஇபிஎஸ் மோசடியிலிருந்து தப்பிக்க இதுதான் முதல் பாதுகாப்பு கவசம். நீங்க இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்க அனுமதி இல்லாம யாருமே உங்க கைரேகைய பயன்படுத்த முடியவே முடியாது. இத பண்றது ரொம்ப சுலபம். முதல்ல அதிகாரப்பூர்வ வலைத்தளத்துக்கு போங்க. uidi.gov.in. அங்க மை ஆதார்னு ஒரு பகுதி இருக்கும். அதுக்குள்ள போங்க. அதுல லாக்/அன்லாக் பயோமெட்ரிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தேர்ந்தெடுங்க. அப்புறம் உங்க 12 இலக்க ஆதார் எண்ணையும்
போனுக்கு வர ஓடிபியையும் போட்டா போதும். அவ்வளவுதான், உங்க பயோமெட்ரிக்ஸ் லாக் ஆயிடும். தேவைப்படும்போது இதே மாதிரி சுலபமா அன்லாக்கும் பண்ணிக்கலாம். இன்னொரு கருவி இருக்கு, அதான் மாஸ்க் செய்யப்பட்ட ஆதார். இது என்னன்னா, எல்லா இடத்துலயும் போய் நம்ம முழு 12 இலக்க ஆதார் எண்ணையும் கொடுக்க தேவையில்ல இல்லையா? இந்த மாஸ்க் செய்யப்பட்ட ஆதார்ல முதல் 8 எண்கள் மறைக்கப்பட்டிருக்கும், கடைசி 4 எண்கள் மட்டும்தான் தெரியும். இத ஒரு செல்லுபடியாகும் அடையாளச் சான்றா பயன்படுத்தலாம், ஆனா அதே நேரத்துல ரொம்ப பாதுகாப்பானதும் கூட. ஓகே, நம்ம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, இறுதி விதி. விழிப்புடன் இருங்கள். ஆமா, நீங்க தான் உங்க டிஜிட்டல் காவலாளி. அரசாங்கம் எவ்வளவு கருவிகளை கொடுத்தாலும் நம்ம தனிப்பட்ட முறையில எவ்வளவு விழிப்புணர்வா இருக்குங்கிறது தான் கடைசி மற்றும் மிக முக்கியமான பாதுகாப்பா இருக்கு. இந்த ஒரு விதியை மட்டும் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க ஓடிபி உங்க ரகசியம். அதை யாரு கூடவும் பகிரவே கூடாது. ரொம்ப முக்கியம். யாராவது ஃபோன் பண்ணி நான் வங்கியிலேருந்து பேசுறேன்னு சொன்னாலும் சரி, யார் கேட்டாலும் சரி, ஓடிபியை மட்டும் கொடுத்துறாதீங்க. சோ மொத்தத்துல பார்த்தா உங்க ஆதார பாதுகாக்கிறதுக்கான கருவிகள் இப்போ உங்க கையில இருக்கு. நம்ம இன்னைக்கு பேசினதோட முக்கிய நோக்கமே இந்த கருவிகளை பத்தி உங்களுக்கு சொல்றதுதான். இப்ப கேள்வி என்னன்னா, உங்க கஷ்டப்பட்டு சேமிச்ச பணத்தை பாதுகாக்க நீங்க இந்த கருவிகளை பயன்படுத்த போறீங்களா? யோசிங்க, செயல்படுங்க.